நான் பராத்தா, குல்ச்சா, பிரியாணி, மீன் குழம்பு, மட்டன் சுக்கா, பிசிபெலாபாத், கர்ட் ரைஸு இதெல்லாம் வேணாம். நூடுல்ஸு, டம்ப்ளிங்னா மோமோஸ் தானே? ஐயோ, நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், சைனீஸ், மெக்சிகன் எல்லாமே இருக்குக்கா. இப்போ என்னத்த ஆர்டர் பண்ண? அதான் எல்லாம் இருக்குன்னு அவனே போட்டிருக்கானே, பெறவென்ன? பெரிய ஹோட்டல்ல எல்லாம் தாண்டி இருக்கும். நம்ம அளவா வச்சுக்கிட்டா நமக்கு நல்லது. ஏய், அவளுக்கு பிடிச்சத அவ சாப்பிட்டோம், நீ பாரு. அக்கா அவ ஹோட்டல் மொத்தத்தையும் கேட்பா. எல்லாத்தையும் வாங்கி இங்கே சுத்தி வச்சுக்கிட்டு கண் ஆத்திரம் தான் பார்த்துக்கிட்டு கோழி மாதிரி கொறிச்சுக்கிட்டு அப்படியே முழிச்சுக்கு நிப்பா. பார்த்துக்கிறேங்க. நான் சாப்பிட்டுருவேன். பார்க்க தானே போறோம். ஏக்கா ஏற்கனவே பெரியப்பாக்கா அவ்வளோ செலவு, எதுக்கு இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் வந்து சாப்பிடணும்? ஏதாவது சின்ன ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்கலாமே. இருக்கட்டம்மா. தர்ஷினி, ஐஸ்வர்யா எல்லாம் ஆசைப்பட்டாங்க, அதான் சரி போலான்னு கூட்டிட்டு வந்தேன். ஏன் சார் அவகிட்ட போய் ஏதாவது கேட்டியா? என்ன சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்தேன்? இதெல்லாம் உனக்கு தேவையா? இதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷம்மா. இது கூட செய்ய முடியாம ஒரு வாழ்க்கையா? நீங்க என்ன தினமுமா வந்து ஹோட்டல்ல சாப்பிடுறீங்க? எல்லாம் ஜெயில கிடக்கிற மாதிரி அடைஞ்சு கிடக்குறீங்க. உங்க முகத்துல சந்தோஷத்தையும் நிம்மதியும் பார்க்க கோடி ரூபாய் கூட கொடுக்கலாமா? உங்களுக்கு பிடிச்சத திருப்தியா சந்தோஷமா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. பேர பிள்ளைகளுக்கு செய்யறத விட வேற என்ன சந்தோஷம் வேணும் எனக்கு? அதுங்க சந்தோஷமா இருக்கிறத கண்ணால பார்த்துட்டு போறதாம திருப்தி. அப்பா, அப்ப எனக்கு நந்தினிமா, உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கோ. தர்ஷினி, ஐஸு, என்ன வேணுமோ சாப்பிடுங்க. தயங்காம எல்லாத்தையும் கேட்டு சாப்பிடுங்க. போதுமா? எனக்கு இங்க இந்த ஹோட்டல்ல சாம்பார் ரசம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதனால மீல் சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா எனக்கு நான் பன்னீர் பட்டர் மசாலா தான் ரொம்ப பிடிக்கும், அதுவும் சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா எனக்கு இந்த பாஸ்தாவும் ட்ரை பண்ணணும் போல இருக்கு. பீஸா? ஆமாக்கா, ஞாபகப்படுத்திட்டீங்க. எனக்கு அதுவும் வேணும். நூடுல்ஸ்? ஆமா. இப்ப என்ன செய்ய, எனக்கு எல்லாமே டேஸ்ட் பண்ணும் போல இருக்கே. அக்கா, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஒன்னா தருவாங்களா? கொஞ்சம் பழையது இருந்தா கேளு, நடுப்புறமா வச்சு தருவாங்க. அட போக்கா. இப்ப நான் என்ன செய்யறது? ஐடியா. எல்லாரும் ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணுவோம், எல்லாரும் ஷேர் பண்ணிப்போம், எல்லாரும் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடும். சூப்பர்ல? சூப்பர் ஐடியா சித்தி, எனக்கு ஓகே. நந்தினி சித்தி தான் ஐடியானா. ஆனா உன்னைய பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்குடி. ஏன்கா? இல்ல, எனக்கெல்லாம் வீட்டுல என்ன செஞ்சு வச்சிருப்பாங்களோ, இன்னும் ஒரு போன் கூட வரலையேன்னு பகிருங்குது. நீ எந்த கவலையும் இல்லாம சைனீஸு ஜாப்பனீஸ்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்க. கொடுத்து வச்சிருக்கணும். அட போங்கக்கா. சாப்பிடாம போனா மாமா நம்மளை கூப்பிட்டு வச்சு, ஏமா ஷாப்பிங் போனீங்களே, அங்கனே சாப்பிட்டு வந்திருக்க கூடாதா, ஏன் பசியோட வந்திருக்கீங்க அப்படின்னு கரிசனைப்பட போறாரா? இல்ல உங்க புருஷனோ என் புருஷனோ அன்பை அள்ளி கொட்டி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல போறாங்களா? அது என்னைக்கு நடந்திருக்கு? எதுவும் கிடையாது. எப்படி போனாலும் பரேடுக்கு தான் போறாங்க. அதுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு போவோம், எதுக்கு பட்னியா போகணும்? கரெக்டா சொல்றப்போ. அதை விட பசியோட போய் அவங்க வசையெல்லாம் கேட்டோம்னா அடி வயிற்றுல இருந்து அழுக தான் வரும். அதுவே சாப்பிட்டுட்டு போனோம்னா உண்ட மயக்கத்துல அவங்க பேசுறதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிடலாம். நல்ல ஐடியா தான்டா. அக்கா, உங்களுக்கு கடைசியா நம்ம 2 பேரும் ஹோட்டல் போனது ஞாபகம் இருக்கா?
ஆமா ஆமா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த ஃபுல் மீல்ஸ் தானே? அதேதான். என்னது? நாங்க காஞ்சிபுரத்துக்கு புடவை எடுக்க போனப்ப ஓ, அன்னைக்கு எம்புட்டு ஆசையோட நான் ஹோட்டலுக்குள்ள வந்தேன் தெரியுமா? அஞ்சனா வேற முன்னாடியே இங்க அது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும்னு சொல்லி விட்டுருச்சு. சரி எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிடுவோன்னு பார்த்தா கடைசியில மாமாவால ரசஞ்சாதம் தின்னுட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு அப்படி விட மாட்டேன். இன்னைக்கு யார் என்ன கேட்க முடியாது. இன்னைக்கு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு தான் வருவேன். சரி பேசிக்கே இருக்காம ஆர்டர் பண்ணி தொலை. சாப்பிடுவோம். சரி, எங்க அவரு? கூப்பிடுங்க. இந்த வந்துட்டாரு. இந்த வராரு. என்ன சாப்பிடுறீங்க எல்லாரும் சொல்லுங்க. நீங்க பிளான் பண்ணிருப்பீங்கல்ல, அதே ஆர்டர் பண்ணுங்க. சரி, என்ன வேணும்னு கேட்டுங்க. அப்பாக்கு வந்து சவுத் இந்தியன் தாலி, அக்காக்கு வந்து நூடுல்ஸ், இந்த அக்காக்கு பிரியாணி, யாருக்குங்களா உனக்கு அவருக்கு சாப்ஸி, சொல்ல உனக்கு வந்து பீஸா. நீ என்ன சொல்ற? எதுனாலும் ஓகே. பாஸ்தா. எனக்கு வந்து நானு பன்னீர் பட்டர் மசாலா. அப்படியே பீட்சா இன்னொன்று எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே மேம். இதுக்கு மேல சாப்பிட்டு சொல்றோம், டெசர்ட் அப்படின்னு சொல்றோம். சீக்கிரம் கொடுத்துருங்க, பசிக்குது. ஓகே மேம். ஏங்கா, இங்கெல்லாம் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் சோறே வடிப்பாங்களாமே. லேட் ஆகுமா? எனக்கு பசிக்குது. ஆமா, நீ இதை 3 மணி நேரம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஆர்டர் பண்ணி விட்டு பேசியிருக்கணும். நீ பேசிவிட்டுல ஆர்டர் பண்ண. இந்தா தண்ணியை குடி. வெயில்ல வந்தது. தண்ணி குடிச்சா வயிற்று அடைச்சிரும். பசியோடயே இருக்கேன், அப்பதான் நல்லா சாப்பிட முடியும். ஐயோ, வேற எதுவும் சொல்லாம விட்டுட்டேனோ? வேற ஏதாச்சும் வேணுமா? பொறு வரட்டும், சாப்பிடு. வேணும்னா மறுபடியும் ஆர்டர் பண்ணி. அதுவும் லேட் ஆகுமே. பரவாயில்ல, என்ன செய்யறது? எல்லாத்தையும் ஒன்னா ஆர்டர் பண்ண முடியும். டேபிள்ல இடம் வேண்டாமா? அந்த டேபிள் என்னக்கா சாப்பிட்றாங்க? வாசம் நல்லா இருக்கே. அசிங்கமா பண்ணாதடி, கொஞ்சம் இரு. இதுல அமைதியா. என்னக்கா இருக்கு? என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. படி, வேற ஏதாவது விட்டு போயிருக்க போகுது. பசி வேற தாங்க முடியல. இன்னும் கொஞ்சம் குடி. ஏய், இப்படியே உட்காந்துட்டு இருந்தா சோத்துக்கு என்ன வழியா? என்ன கேட்டா நான் என்ன செய்ய? சமைக்க வந்தவளையும் விரட்டி விட்டது நீ தானே? நான் விரட்டி விட்டேனா? என்ன பேசுற? அண்ணே, அவங்க எல்லாம் ஒய்யாரமா ஊரை சுத்திட்டு வந்து கண்டவளை விட்டு சமைக்க சொல்லுவாளுங்க. அவ வந்து சமைப்பா. நம்ம சோறு கண்ட இடம் சொர்க்கன்னு மானங்கிட்டு போய் தின்னுபிட்டு அவங்க வர்றப்ப பாராட்டு பத்திரம் வாசிக்கணுமா? அண்ணே விடுனே. ஏய், இப்ப எதுக்கு நீ என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நீ தானே அவங்க பண்ணதை நியாயம்னு சப்போர்ட் பண்ண. அப்புறம் என்ன? சப்போர்ட் பண்ணா சொல்லாம போயிட்டாங்க. அண்ணன் கிட்ட சொல்லிட்டு தானே தர்ஷினிக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க. ஆமா. அப்புறம் என்னைய கேள்வி கேக்குற? அண்ணே நீயாச்சும் அமைதியா இருண்ணே. அவன் ஏம்மா என்ன கேள்வி கேக்குறான்? நீ அவரை சும்மா இருக்க சொல்லு. அவனையும் சும்மா இருக்க சொல்லு. ஷோ. தர்சா பா. சக்தி சித்தப்பா ரூம்ல இருப்பேன், கூப்பிடு. சரிப்பா. சித்தப்பா, அப்பா கூப்பிடுறாரு. ஏப்பா சக்தி, உன் பொண்டாட்டி வேணும்னே இதெல்லாம் செய்யறாளாப்பா? பதில் சொல்லுப்பா. நீ அமைதியாக நிற்கிறத பார்த்தா ஏதோ அவள் செய்கிறதெல்லாம் சரிங்கிறது மாதிரியே நிற்கிற. நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க? உன் மண்டைக்குள்ள அப்படி என்னதாப்பா ஓடுது? சொல்லுப்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ பெரிய வீட்டில் திங்கிறதுக்கு சோறு இல்லை, அதை கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை. அசிங்கமா இல்லை?
கஷ்டப்பட்ட காலத்திலேயே உங்களெல்லாம் பசி பட்டினி தெரியாமல் வளர்த்துருக்கேன்டா. இன்னைக்கு காசு போனால் கோடிக்கணக்கில் கொட்டி கிடக்கு. ஆனால் வயிற்று பசிக்கு சோறு இல்லை. அது காரணம் உன் பொண்டாட்டி. என்னதான் செய்யலாம் நீயே சொல்லு. தம்பி உன்கிட்ட தான்டா பேசிகிட்டு இருக்கேன். இப்படி எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருந்தீங்கன்னா என்னடா அர்த்தம்? இதுக்கு என்னதான் தீர்வு? வாயை திறந்து பேசுப்பா. ஏய் அண்ணன் தான்டா கேட்குறேன், பதில் சொல்றா. அவன் எப்படி நான் பேசுவான்? எல்லாம் அவன் திட்டம் போட்டு கொடுத்துட்டு போயிருப்பா. நான் போற மாதிரி போறேன், நீ இருக்கிற மாதிரி இருந்து சமாளி. 9 பாலுகளும் பட்டினி கிடந்து சாவட்டுன்னு சொல்லிட்டு போயிருப்பா. அதான் வாயை மூட்டு சமாளிக்க பாக்குறான். அண்ணே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, கொஞ்சம் அமைதியா இரு. நான் போற மாதிரி போறேன், நீ இருக்கிற மாதிரி இருந்து சமாளி. 9 பாலுகளும் பட்டினி கிடந்து சாவட்டுன்னு சொல்லிட்டு போயிருப்பா. அதான் வாயை மூட்டு சமாளிக்க பாக்குறான். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத, கொஞ்சம் அமைதியா இரு. ஏப்பா நீயும் பேச மாட்ட, பேசுறவனையும் பேசக்கூடாதுன்னா என்ன பார்த்தான்? நீ என்னதான் முடிவில் இருக்க அதை சொல்லுப்பா, நான் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணி இப்போ சோத்துல கை வச்சுட்டா அவன் பொண்டாட்டி. இப்போ ஒரு வாய் சோத்துக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கான். என்ன பண்ணலாம் சொல்லு. அண்ணே அதுக்கு தானே நான் சமைக்கிறதுக்கு ஆள் அனுப்புனாங்க. அவங்களையும் தான் அனுப்பிட்டோம்ல. என்னடா நீ அதே பேசிட்டு இருக்க? ஏய் கதிரு இருப்பா, அவன் தெளிவாக தான் பேசுகிறான். ரைட்டு, இந்த வீட்டு பொம்பளைங்க செய்கிறதெல்லாம் சரி. நாங்கள் தான் அவங்களை தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளே ஓட்ட அடைச்சி வச்சுட்டோம். இன்றைக்கி உன் பொண்டாட்டி வந்து எல்லாத்தையும் திறந்து விட்டா, அப்படி தானே? என்ன சக்தி அமைதியா இருக்க? அப்போ அதுதான் உன்னோட தாட்டா? ஏம்மா அவன் பேசாமல் நிற்கையிலே தெரியலையா? அதை அவன்கிட்டே கேட்பியா? கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? சக்தி நீ உள்ளே போய் ரெஸ்ட் எடுப்பா போ. மொத்தமா சாஞ்சிட்டானே. எங்கிட்டு சாய்வேன்? மொத்தமா சாஞ்சிட்டான். அதெல்லாம் தட்டி நிமித்திடுவேன் அண்ணன், கவலைப்படாத. ஆதிரா அவங்க வர்ற வரைக்கும் வகுத்தில் ஈர துணி கட்டிட்டு உட்காந்துருக்க முடியாது. போய் சமையல் பண்ணு போ. அண்ணே என்னன்னு சொல்ற? நான் சமைக்கணுமா? அண்ணே எனக்கு அதெல்லாம் தெரியாதுண்ணே. ஏம்மா இவ்வளோ பெரிய பிள்ளையா வளர்ந்துருக்க, சமைக்க தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? அம்மாட்ட இருந்து எதுவுமே கற்றுக்கிறலையா? உனக்கு இவ்வளோ நாளாக நல்லா சமைக்க தெரியும்னு நினச்சிட்டு இருக்கேன் நான். அண்ணா என்னண்ணே என்ன போய் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? படிக்கிற புள்ள அதை மட்டும் பண்ணனு நீங்க தானே சொல்லுவீங்க. அதுக்காக சமைக்கக்கூடாதுன்னு சட்டமாமா? படிக்கிறவங்களுக்கும் பசிக்கும்ல. இங்கே பாரு, பொம்பளை புள்ள பவுடர் பூசி சீவி சிங்கி அடிச்சு அலங்காரம் பண்ணால் மட்டும் பத்தாதுமா, கொஞ்சம் அடுப்படியும் தெரியணும். உனக்கு என்ன ஏறப்பணம் ஓட்ட தெரியுமா நான் கேட்டேன், சமைக்க தெரியுமான்னு தானே கேட்டேன். வந்தவளுக்கு கையை நம்பி அசிங்கப்பட்டு உட்காந்துருக்கோம். அவளுக்கு புத்தியை காட்டியாளு. அதாவது புருஷன்மார்களே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று நான் கடந்து கத்தணும், இல்லை என் தம்பி கதிர் கத்தணும். என்னண்ணே நானும் உங்க தம்பி தானே, நானும் இங்கே தானே உட்காந்துட்டு இருக்கேன். இப்படி பிரித்து பேசினா எப்படின்னு? எப்பா பிரிச்செல்லாம் பேசலப்பா, வகுத்து பசியில் புலம்பிகிட்டு இருக்கேன், அதை புரிஞ்சுக்க முதல்ல. இப்படி புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்கோம், இதுக்கு என்னதான் வழி பசியாடுறதுக்கு? சரி நான் வேணா ஹோட்டலில் போய் எதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வர போறியா? இது ஒரு தீர்வாங்கியானா? இது என்ன குடும்பமா சத்திரமா? ஆளுக்கு ஒரு பொட்டலம் தான் வாங்கி பிரித்து சாப்பிட்டு மூளையில் கொடுத்து உறங்குறதுக்கு. அப்புறம் என்ன குடும்பம் கோத்திரம்? இதுக்கு ஒரு பேர் மண்ணாங்கட்டி எல்லாம். பொம்பளை ஆளுங்க வீட்டில் இருக்கிறது எதுக்கு? சமைச்சு போட்டு வீட்டை பார்த்துக்கிறவா, இல்லை ஊதாரித்தனம் பண்ணிட்டு ஊர் சுற்றிட்டு தெரியவா?
நீ என்ன ஹோட்டலில் போய் பார்சல் வாங்கிட்டு வர்றது? ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், 1000 ஹோட்டல்லேருந்து வந்து கொட்டிட்டு போவேன். அதுக்காக கடந்து கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணி வயசு பட்னியாக நின்றுட்டு இருக்கேன். உழைச்சி போகிற நமக்கு சோறு இல்லைன்னா என்ன பார்த்தோம்? இதை நான் கேட்கக்கூடாதா? என்னப்பா அமைதியாக இருக்கணும்னு சொல்லாமல் சொல்லி காட்டுறியோ? சந்தோஷம்ப்பா, இருக்கேன், பட்னியாக கிடக்கேன். எனக்கு ஒன்றும் இது புதுசு இல்லைப்பா. நான் நிறைய நாள் பட்னியாக கிடந்திருக்கேன் வாழ்க்கையில். சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு ரோட்டில் படுத்து கிடந்திருக்கேன் எத்தனையோ நாள். ஆனால் அன்னைக்கெல்லாம் பசி ஒன்று தாண்டா இருந்துச்சு. அசிங்கம் அவமானம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வகுத்துக்குள்ளே கிடக்கு. இருக்கட்டும், பார்த்துட்றேன். இது எம்பிட்டு தோணும் தான் போகுதுன்னு நானும் பார்த்துட்றேன். அத்திப்பழம் பழுக்கும்னு காத்து கிடந்தா ஆலம்பழம் பழுக்குது. ஏன் தலையெழுத்தை எங்கே போய் சொல்றது? குடிக்க தண்ணி வைக்கிறது கூட ஆள் இல்லை. இந்த போய் தண்ணி எடுத்துருவாங்க. மேலே எடுத்துருவான்னு. ஓகே சித்தப்பா. வேற என்ன வேணும் உனக்கு? உனக்கு என்ன வேணும்? எடுத்து சாப்பிடு. நான் எடுவேன். சாஸ் வேணாண்டா இருக்கு. கொஞ்சம் போதும். நீ போட்டுக்கிட்டு அவளுக்கு கொடு. இந்தா உனக்கு. சாப்பிடுங்கம்மா, எல்லாம் சாப்பிடுங்க. வயிறு நிறைய சாப்பிடுங்க, திருப்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். அப்பா நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு அதெல்லாம் ஒத்து வராதுமா. தயிர் சாதம் தான் சரியாக இருக்கும். அதை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க. எடுக்காதீங்கக்கா, அவங்கள தான் இருக்கும். இருடி, எப்படி எடுக்காம இருக்க முடியும்? ஹலோ அக்கா. சொல்லு ராணி. நீ சமைச்சுட்டியா? சோலி எல்லாம் முடிஞ்சதா? அட நான் எங்க முடிக்கிறது? வீட்டுக்குள்ள போனேன். அந்த நந்தினி வீட்டுக்காரும் அந்த ஆதிராவும் என்ன அம்புட்டு பேச்சு பேசிட்டாக தெரியுமா? நீ சமைச்சு நான் சாப்பிடணுமான்னு கேக்குது அந்த ஒட்டடை குச்சி. என்ன வேட்டி விட்டுட்டேங்க, நான் வந்துட்டேன்க்கா. ஐய, ஏன் என்னவா? அப்ப சாப்பிட என்ன செய்வாங்க? அவங்க விரட்டினதும் நான் தான் வந்துட்டேனேக்கா. அது எப்படி எனக்கு தெரியும்? என்ன விரட்டி விட்டாங்க, நான் வந்துட்டேன். என்னமோ அவங்க சொத்தை எழுதி கேட்ட மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாங்க. நான் என்னக்கா பண்ணேன்? ஐயோ, பஞ்சாயத்து அப்புறம் பேசிக்கிறோம். நீ என்ன கிளம்பிட்டியா? அங்கனே இருக்கியா? நான் கிளம்பிட்டேன். சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கறேன். இல்லக்கா, அது வந்து அக்கா அக்கா. ஐயோ, என்ன ரேணு? இந்த ராணிய சமைக்க போ சொல்லியிருந்தேன். அவளை சமைக்க விடாம அவட்ட சண்டை இழுத்து அவளை விரட்டி விட்டுட்டாளாம். நாசமா போறவங்க ஏன் புருஷனாதான் மெயினா இருக்கும். வேட்டி அவுத்து கட்டிக்கிட்டே கிச்சன் வரைக்கும் போய் சண்டை இழுத்துருப்பான். ஏன் தான் இவங்களுக்கு இம்புட்டு வீம்போ தெரியல. இது வேணும்ட்டுக்கே பண்றது. இப்ப நம்ம வீட்டுக்கு போகையில சமைக்காம போயிட்டியல, நீங்க எல்லாம் பொறுப்பில்லாத பொம்பளைகன்னு அப்படி இப்படின்னு பேசி இந்த நாள் பூராத்தையும் மொத்தமா நாசமா ஆக்கி போடணும். அதுக்குதான் இம்புட்டு சீனை போடுறாங்க. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுல இருக்கணும்னு நினைக்கிற நினைப்பையே அறுத்து போடணும். என்னம்மா அநியாயமாக இருக்கு? ஏன் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி வெளியில் சாப்பிட மாட்டாங்களா? ஐயா அதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்கப்பா. அதுவும் ஏன் புருஷன் இருக்கானே, அந்த மெஸ்ஸு இந்த மெஸ்ஸு பரோட்டா கடைன்னு மதுரையில ஒரு கடை விடுறதில்ல, எல்லாத்தையும் திம்பான். எம்புட்டு நாள் நாங்க அம்புட்டு சமைச்சு வச்சிருப்போம், வந்து வெளியில சாப்பிட்டோம் அப்படின்னு போய் படுத்துருவாங்க. அது அப்படியே அடுத்த நாள் காலையில பழையதா நாங்க சாப்பிடணும், அவங்களுக்கு சூடா ஆக்கி போடணும். இதெல்லாம் எப்பயும் நடக்கிறதா? இன்னைக்கு சும்மா சீன் போட்டுட்டு இருக்காங்க. இந்த நெட்ட கொக்கு தான் ஏதாவது பண்ணியிருக்கோம். மத்ததெல்லாம் ஆர்டர் பண்ணுதுல, அந்த மாதிரி சோத்தையும் ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம்ல. அவளுக்கு என்ன வந்துச்சு கேடு? நம்ம கூட வரேன்னுச்சுல்ல அந்த லேம்ப் போஸ்ட், அதை விட்டுட்டு வந்துட்டோம்ல, அந்த காண்டு தான் அதுக்கு. தேவையில்லாம இந்த ஒரு பிரச்சனை அதுதான் உருவாக்கி இருக்கோம். பாத்துக்க, அண்ணனுக்கு தூபம் போட்டு அதுல அப்படியே குளிர் காஞ்சுக்கு இருக்கும்.
இப்போ இதெல்லாம் பேசி யூஸ் இல்ல, கிளம்பலாம்.